மைவி3 உறுப்பினர்களுக்கு வணக்கம். மைவி3 உறுப்பினர்களுக்கு கூடிய விரைவில் நல்ல ஒரு விஷயம் வரப்போகுது. அது என்ன விஷயம் அப்படின்னா, மைவி3 உறுப்பினர்கள் பல லட்சம் பேர் இருக்கிறாங்க. இவங்களுடைய போராட்டங்கள், இவங்களுடைய எதிர்பார்ப்பு, நம்பிக்கைக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக ஒரு கூடிய விரைவிலேயே எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு காணப்படுகிறது. ஏன்னா பல மாதங்களாக எம்டி அவர்கள் கம்பெனியிலேருந்து விலகி தான் இருக்கிறாரு. கம்பெனியின் செயல்பாடுகள்லேருந்து எதுவுமே டைரெக்டாக பண்ணவே இல்லை. இன்டைரக்டாக தான் அவருடைய கம்பெனியினுடைய செயல் திட்டங்களை இன்வால்வ் ஆகிட்டு இருக்கிறாரு. மேலும் கம்பெனியில் திட்டங்களை சரிப்படுத்துறதுக்கும் இப்போது உறுப்பினர்கள், அதாவது ஆஃபீஸில் அலுவலர்களும் யாரும் கிடையாது. இயக்குனர்கள் எல்லாருமே விசாரணையில் தான் இருக்கிறாங்க. அதனால் அவங்க சீக்கிரமாக என்ன பண்ண போகிறாங்கன்னா, ஜாமீன்லேருந்து அவங்க எல்லாருக்குமே விடுதலை கிடைக்க போகுது. ஜாமீன்லேருந்து ஒன்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு விடுதலை தான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஜாமீன்லேருந்து ஏற்கனவே வெளிவந்த எம்டி அவர்கள் இயக்குனர்கள் அவங்களுடைய ஜாமீனுக்காக தான் காத்துட்ருக்கிறாரு. இவங்க எல்லாம் வந்ததுக்கப்புறம் தான் உறுப்பினர்கள்ட்ட பதிலளிக்கிறாரு. தனது யூடியூப் சேனல் மூலமாக மைவி3 எப்படி மறுபடியும் மைவி3 செயல்படணும் அப்படிங்கிறதெல்லாம் பேச வராரு. நிறைய பேர் கேட்டு இருக்கிறாங்க, எம்டி அவர்கள் பேச மாட்டேங்கிறாரு, எம்டி அவர்கள் கம்ப்ளீட்டாக அவர் வேலைக்கு போயிட்டார் அப்படின்னு நிறைய சொல்கிறாங்க. அவர் எதுக்காக காத்துட்ருக்காருன்னா, இயக்குநர்களோட வருகைக்கு தான் காத்துட்ருக்காரு. இயக்குநர்கள் ஒன்ஸ் அவங்க ஜாமீனில் வெளியே வந்துட்டாங்க அப்படின்னா மைவி3க்கு உறுப்பினர், அதாவது நீதிமன்றம் ஒரு பச்சை கொடி காட்டுற மாதிரி எல்லாத்துக்குமே என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, மைவி3க்குன்னு சில விதிமுறைகளை பின்பற்ற சொல்லுவாங்க. அதற்கு பின் தான் மைவி3 எப்போதும் போல செயல்படும். ஆனால் நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி பண பரிவர்த்தனைகளை குறைக்கிற மாதிரி, பண பரிவர்த்தனையில் சில கட்டுப்பாடுகளை கொண்டு வர மாதிரி தான் திட்டம் போட்டுட்ருக்குறாங்க. இதை நான் ஏற்கனவே சில வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். நிறைய பேர் நம்ப மாட்டேங்கிறாங்க, சில பேர் நம்புகிறாங்க, சில பேர் பொய்ன்னு சொல்கிறாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் சொல்கிறது எல்லாமே ஒரு நடக்க தான் போகுது. ஸோ அந்த மாதிரி தான் இந்த வீடியோலையும் நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன். ஜாமீன்லேருந்து வெளியேறக்கூடிய இயக்குநர்கள் மூலமாக தான் மறுபடியும் மைவி3 உறுப்பினர், அதாவது மைவி3 உறுப்பினர்கள் மட்டும் இல்லை, எம்டி அவர்கள் எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க எல்லோரும் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் கம்பெனி பழையபடி செயல்படும். சில விதிமுறைகளுடன், சில கட்டுப்பாட்டுகளுடன் செயல்பட போகுது. ஸோ எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக முடிஞ்சுக்கிட்டு இருக்குது. அதனால் கூடிய விரைவிலே நமக்கு சில நல்ல நல்ல விஷயங்கள் நம்மளுடைய யூடியூப் மூலமாகவே வரப்போகுது. அதுக்காக எல்லாருமே தயாராக இருக்கணுங்கிறத நம்ம கேட்டுக்கிறோம்.